இப்போ ரீசெண்டாக பார்லிமெண்ட்டில் நடந்த ஒரு அன்பிளசன்ட் ஈவெண்ட், நிறையா அன்பிளசன்ட் ஈவெண்ட் நடந்துச்சு. பட் ஒரு ரூலிங் பார்ட்டி மெம்பர் வந்து ரொம்ப ஓப்பனாக ஒரு காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் பண்ணார் ஒரு நம்ம அப்போசிஷன் மெம்பரை பற்றி. நீங்களும் அதை குவெஸ்டின் பண்ணியிருந்தீங்க. அதை விட ரொம்ப அன்பிளசண்ட்டாக எது இருந்துச்சுன்னா, நம்மளுடைய ப்ரைம் மினிஸ்டர் வந்து அதை ஃபார்வர்ட் பண்ணி நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள், விச் இஸ் டெஃபினெட்லி அகெயின்ஸ்ட் த கான்ஸ்டிடியூஷன். இந்த இது நடந்தப்ப நான் தமிழ்நாட்டிலேருந்து வந்த இன்னொரு எம்பிகிட்ட சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயம் வந்து, இது ஆக்சுவலாக நமக்கு வந்து நீ ஜாதி தெரியாதவன்னு சொன்னால் நமக்கு அது இன்சல்ட் இல்லை, நம்ம பெருமையாக எடுத்துகிட்ருப்போம் இல்லையா? ஸோ அதுவே வந்து அவங்களுக்கும் நமக்குமான ஒரு டிஃப்ரென்ஸை வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம். பட் எல்ஓபி வந்து அதை இன்சல்ட்டாக எடுத்துக்கல. ஹீ ஆல்சோ காட் அப் அண்ட் செட் எஸ் ஐ டோன்ட் நோ அண்ட் ஐம் ப்ரௌட் அபவுட் இட். ஸோ அதுதான் வந்து உங்களோட ஆட்டிடியூடாக இருக்கணும். இதையே நம்ம இன்சல்ட்டாக எடுத்துக்கணும். எங்கே போனீங்கன்னாலும் உங்களுக்கு எதிர்ப்பு இருக்கும். எந்த ஃபீல்டாக இருந்தாலுமே வந்து நீங்கள் நீங்கள் செய்யணும்னு நினைக்கிற ஒரு விஷயத்தை, நம்புகிற விஷயத்தை பேசும்பொழுது அதற்கு எதிர்வினைகள் வரதான் செய்யும். அஃப்கோர்ஸ் அது வந்து நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு ரொம்ப தவறான ஒரு கேள்வி. ஆனால் அதுவும் வரலாம். அதுக்காக நம்ம விஷயத்தை நம்ம விட்டுற முடியாது இல்லையா?